Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம ரெண்டு எமர்ஜென்சி ஷார்ட் டேர்ம் லோன் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த ரெண்டு லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, இந்த ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறது ரெகுலர் லோனை கம்பேர் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே அது ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்தது. சோ எல்லோருக்கும் அதிகமா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே சமயத்துல இந்த பேடே ஷார்ட் டேர்ம் லோனை பொறுத்தவரையிலும் நீங்க ஆன்லைன்லயே இன்ஸ்டன்ட்டா அப்ளை பண்ணி அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். சோ இந்த அப்ளை பண்ற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன் தான். அதாவது இந்த பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியா இருக்காங்க. சோ இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இவங்க ஸ்டார்டிங் 40,000ல இருந்து அதிகபட்சமா 55 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 12 monthsல இருந்து அதிகபட்சமா 108 months வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. பட் ரியல் டைம்ல அப்ரூவல் லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கிடைச்சாலுமே ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படிங்கிறது அதிகமா கொடுப்பாங்க. சோ அது என்ன ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க டென்யூர் அதிகமா நமக்கு கொடுக்குறாங்களோ சோ இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்க்கு அத்தனை மாசம் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது லோக்கல் ஃபினான்ஸில் 2-wheeler லோனோ கார் லோனோ 4-wheeler லோனோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் டென்யூர் கம்மியாக போடும்போது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு டென்யூர் அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டென்யூரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மினிமம் ஒரு 30 months மேலே தான் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 10% இருந்து அதிகபட்சமாக 31% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 31% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 3.93% வரையிலும் கால்குலேட் பண்றதா போட்டிருக்காங்க. இதுலயே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் என்பிஎஃப்சியை பொறுத்தவரைக்கும் மெயினா ஃபோக்கஸ் பண்றது கன்சூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறதா. ஸோ அதுதான் இவங்களுடைய மோஸ்ட் பாப்புலர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும். அந்த விதத்தில் நீங்க நேரில் கடையில் போயிட்டு ஏதாவது திங்ஸை பை பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ரொம்ப ஈஸியாகவே பஜாஜ் ஃபின்சர்வ்ல இருந்து இஎம்ஐ அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இஎம்ஐல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நீங்க ரீபேமெண்ட்டை ஆன் டைம்ல சரியான முறையில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 4 இஎம்ஐ அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்க கன்சூமர் டியூரபிள் லோன்லாம் ட்ரை பண்ணல, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா போத் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஈஸியாவே அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட்டா குயிக்காவே டிஸ்பர்சல் அப்படிங்கிறதுமே பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஈஸி அப்ரூவல் அப்படிங்கிறது நல்ல ரீபேமெண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணதுனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. பட் இருந்தாலும் இதில் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் டாடா கேபிட்டல் லோன் அப்ளிகேஷன் தான். ஸோ டாடா கேபிட்டலை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியாவும் இருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்க இந்தியாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்றது பிசினஸ் லோன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் இன்ஸ்டன்டாவே நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இதுல ஆரம்பத்தில் ஜஸ்ட் ஒரு 5,000 இருந்து அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் 10.99% இருந்து ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமாவே 26% வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களுடைய இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கொஞ்சம் பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாவே இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க எந்த அளவுக்கு கம்மியான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்ல லோன் தராங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்கணும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் 12 monthsல இருந்து அதிகபட்சமா 84 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் தராங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஒரு 1,500 ரூபாயில இருந்து பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்ல தான் இவங்க லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டாடா கேபிட்டல் அப்ளிகேஷன்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா சேலரிடு பர்சனா இருந்தா பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. அப்ரூவல் கொடுக்கறதுக்கான அந்த சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே
அவைலபிளாவே இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாவோ இல்ல பிசினஸ் ஓனராவோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த விதத்துல உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது தெளிவா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் டாடா கேபிட்டல் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான மினிமல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஜஸ்ட் பேன் டீடைல்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் மேபி தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதும் கம்ப்ளீட்டாவே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த டாடா கேபிட்டல் அப்ளிகேஷன்ல ரொம்ப சிம்பிளாவே அப்ளை பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இவங்க ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் என்ன, இதெல்லாமே முன்னாடியே தெளிவாக ஷோ பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இ-நாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு லோன் அப்படிங்கிறத டிஸ்பர்சல் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஓவராலா இந்த ரெண்டு லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.